ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்டில் நமக்கு துணைப்பாடத்தில் இருக்குது. நன்னூலார் சொன்ன ஓரெழுத்து ஒரு மொழிகளில் 42 எழுத்து எது எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, பாருங்கள், அந்த அப்படியே தொகுத்து இங்கே எழுதியிருக்கேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. பாருங்கள், உயிர் வரிசையில் 6 எழுத்து, மகர வரிசை 6 எழுத்து, தகர வரிசை, நகர வரிசை, பகர வரிசை இதெல்லாம் 5 எழுத்து, ககர வகர சகர இதெல்லாம் 4 எழுத்து, எகர வரிசையில் ஒரு எழுத்து, குறில் எழுத்து 2, மொத்தம் 42. இது பாருங்கள், இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, இத்து இந்து இப்பு, இக்கு இங்குல வருது இல்லையா காங்கச்ச வரிசையில், இது 3 அடுத்தடுத்து வரும்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 6 எழுத்து முடிஞ்ச பிறகு 6 எழுத்து வந்துடுது இல்லையா, உயிர் வரிசையும் மகர வரிசையும் 6 எழுத்து முடிஞ்சதும் 7வது எழுத்துலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்து இந்து இப்பு, இது 3த்துக்கும் 5 எழுத்து வரும். அதுக்கு அடுத்து கவசன், இப்படி எழுத்து மட்டும் எடுத்து கவசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவச, அதுக்கு அந்த வரிசைக்கு 4 எழுத்து வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எகர வரிசை ஒரு எழுத்து, குறில் எழுத்து 2, ஆக மொத்தம் 42 எழுத்து. இது போல் எழுத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த எழுத்துன்னு சொல்லிவிட்டு இதை எப்படி நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, பாருங்கள், குறில் எழுத்து வராது இல்லையா, இங்கே நெடில் எழுத்து மட்டும்தான் வரும். குறிலில் நமக்கு இந்த 2 தான் வரும், நோ தூ மட்டும்தான் வரும். ஸோ நம்ம நெடிலுக்கு போயிடலாம். நெடிலில் மொத்தம் 7 எழுத்து. அப்போது 1 2 3 4 5 6 7 போட்டேன் 7 எழுத்துக்கு. இந்த 7வது எழுத்து வராது. 7வது எழுத்து இங்கே மட்டும்தான் வரும், மற்ற எதுலேயும் வராது. அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக 7வது எழுத்து இங்கே விட்டுருங்க. மொதல் 6 எழுத்து மட்டும் வரும் உயிர் வரிசையில். ஏன்னா 6 எழுத்து இருக்கு இல்லையா, அந்த மொதல் 6 எழுத்து வந்துடும். மகர வரிசையும் சேம் தான், அதே 6, மா இ மீ மூ அதே 6 எழுத்து வந்துடும். இப்போ தகர வரிசைக்கு வந்திங்கன்னா 5 எழுத்து தான். அப்போ 1 மிஸ் ஆகும். எது மிஸ் ஆகுது? 6ஆம் நம்பர் மிஸ் ஆகுது. பாருங்கள், 6ஆம் நம்பர் வராது. 6ஆம் நம்பர் வராதுன்னா தோ வராது, மற்ற 5ம் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நகர வரிசையில் 3வது வராது. பாருங்கள், 3வது மிஸ் பண்ணுறான். 3வதுன்னா நூ, நூ வரக்கூடாது. இங்கே 6வது மிஸ் பண்ண போகிறோம், இங்கே 3வது விட்டுட்டா மீதி இருக்க 5 எழுத்து வந்துடும். பகர வரிசையிலையும் 5 எழுத்து தான். இங்கே எதை விடணும்னா 2வது எழுத்து விட்டுடணும். 2வது எழுத்துன்னா பி, அது விட்டுட்டா மீதி இருக்க 5 எழுத்தும். பாருங்கள், இதில் நம்ம இந்த 6 கவுண்ட் பண்ணி இந்த 6த்துக்கு இது 2 எடுத்துட்டோம். இங்கே 5ன்னு வரும்போது என்ன ஆகுது, இந்த எது விடுறோன்றது மட்டும் நம்ம கவுண்ட்டில் வச்சுக்கலாம். இங்கே 6வது எழுத்து விட்டுட்டோம்னா மீதி 5 எழுத்து வரும். இங்கே 3வது எழுத்து விட்டுட்டோம்னா மீதி 5 வரிசையும் 5 எழுத்து இருக்கிற வரிசை வரும். இல்லை 2வது விட்டுடணும், மீதி இருக்கிறதெல்லாம் வரும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த நம்பர் போட்டு எழுதுகிறேன். ஏன்னா இது சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், எதில் எந்த எழுத்து விடணுன்றது. இதில் 6 3 2 விட்டுறோம். இப்போ பாருங்கள், இதில் 4 எழுத்து இல்லையா, இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, பாருங்கள், இந்த ககர வரிசைக்கு கா கூ கை கோ இல்லையா, இல்லை எந்தெந்த நம்பர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறத விட இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். காக்கா கூடு மேலே கை கோர்க்கலாம். இது மேலே வேறு வரிசைன்றதுனால அது விட்டுருங்க. இந்த கா வரிசை மட்டும் எழுத்து பாருங்கள். காக்காவுக்கு கா, கூடு கூ, கை கோர்க்கலாம்க்கு கோ. ஸோ இந்த 4 மட்டும் எடுத்துக்கோங்க. காக்கா கூடு மேலே கை கோர்க்கலாம். இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த 4 எழுத்து தான் ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரும் ககர வரிசையிலன்னு தெரியும். அதுக்கடுத்து வகர வரிசைக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, வா வீணையை வை, அதாவது அவங்க வச்சுருக்க வீணையை வைக்க சொல்கிறாங்க. வா வீணையை வை அப்படின்னு வீணையை வைக்க சொன்னோடனே அவங்க வடிவேல் மாதிரி வவ்வுன்னு அழுகுறாங்க. அப்படி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. வடிவேல் அழுவாரில் வவ்வுன்னு, அந்த மாதிரி வவ்வுன்னு அழுகுறாங்க, அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ வா வீணையை வைனா வா, வீணைக்கு வி, வை, வவ்வுன்னு அழுவுறதுனால அது வவ். வகர வரிசைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சகர வரிசைக்கு இந்த 4 எழுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, சாரு சீன் போடுறாரா, சே சோகமாக இருக்காரு அப்படி சொல்கிற மாதிரி. சாருக்கு சா, சீன் போடுறாருக்கு சி, இது போடுறாரு வேறு வரிசை இல்லையா, அதை விட்டுருங்க. சேன்றதுக்கு சேன்னு சொல்லுவோம்ல, அது சொல்லிவிட்டு சோகமாக இருக்காரு அப்படின்றதுனால சோ. இப்போ இந்த 4 எழுத்து மட்டும் சா, சி, சே, சோ, இது 4 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ சகர வரிசை முடிஞ்சிடும். எகர வரிசை யா நமக்கு தெரியும், குறில் எழுத்து நோ தூ தெரியும். ஆக மொத்தம் இப்போ இந்த போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை போடுங்க. தேங்க்யூ.